வெல்கம் டு நியூஸ் ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பகவந்த் கேசரி படத்தோட ரோஸ் தான் பார்க்க போறோம். என்னடா சம்மந்தமே எல்லாம் பகவந்த் கேசரி பற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இந்த படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரி, தளபதி கச்சேரின்னு பாட்டு வந்திருக்கு. விஷுவல்லேருந்து ஏகப்பட்ட விஷயம் அப்படியே சிமிலராக மேட்ச் ஆகுது. சரி, பகவந்த் கேசரி ஒரு வாட்ச் பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம ஜனநாயகனுக்கு போய் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து என் தப்பு தான். தலைவலி, ஜுரம், எனக்கு பேதி, வாந்தி எல்லாமே வந்துருச்சு இந்த படம் பார்த்துட்டு. பாலையா படம் கேட்கவே வேணும். சரி வாங்க அப்படியே ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரம்மிக்குமார் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஸ்டீலில் வளர்த்துக்கிட்டு இருப்பார். சரிங்களா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்கே பாலையா இருப்பார். பாலையா கூட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஏன்னா கைதி வந்து இவரே பார்த்துப்பார். லைக் நம்ம ஜிபியூவில் பார்த்தீங்கன்னா அஜித் பண்ணுவார் பார்த்தீங்களா, இந்த கைதிகளை பிடிச்சி தரது, அந்த கைதிகளை தப்பி கூடாமல் பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் நம்ம பாலையா பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால இவருக்கு பிடிச்சிருவார், நல்லவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவார். ஆனால் இவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்து வெளில எடுத்து விட்டுருவார். சரிங்களா, பாலையா வெளில வந்துருவார். ஸ்ரீலீலாவோட இவங்களும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பாலையா ஸ்ரீலீலாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரே ஃபேமிலி மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. சரத்குமார் வந்து ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் இறந்து போயிடுவார். சரிங்களா, ரம்மிக்குமார் இறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, இது ஆஸ்டமா அட்டாக் மாதிரி வந்துடும். ஸ்ரீலீலாவுக்கு ஒரு மாதிரி மூச்சிலுக்க ஆரம்பிச்சிடும். பாலையா பார்த்தீங்கன்னா பயப்படாத, தைரியமா இருக்கணும், ஏதோ வந்து என்ன நினச்சிக்க, அப்பான்னு நினச்சா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலையா வந்து இது பண்ணுவார். பயந்துட்டு இருக்கும்போது பயப்படாத, அங்கே போய் அணில் ஓடுது பாரு, அணில் அணில் அணில். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் வச்சதுனால தான் அண்ணாக்கு பிடிச்சிருக்கு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சு அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்மிக்கு பெரிய ஆளாக்கணும், ஆர்மியில் போய் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு ரம்மிக்குமார் ஆசைப்பட்டிருப்பார். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சின்ன வயசுலேருந்தே ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா அதுக்கப்புறம் ஸ்ரீலீலாவுக்கு வந்து ஒரு 20 வயசு ஆனதுக்கப்புறம் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கட் அடிச்சுட்டு படத்துக்கு போகணுன்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்கார வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். பிடிச்சிட்டு போயிட்டு இது மாதிரி ஃபைன் கட்டிட்டு வெளில அனுப்பணும். அவன் ஒரு லூசு குதியானா இருப்பான். இது மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஹராஸ் பண்ணிட்டு இருப்பான் ஸ்டீலீலா அவங்க கூட இருக்கவங்கிட்டலாம். பாலையா பார்த்தீங்கன்னா வருவார் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு, எதுக்கு என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பொண்ணு வந்து கட் அடிச்சு சினிமா போயிருக்கா, லைசன்ஸ் வச்சுல, கையில் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, இந்த காலத்து பசங்க சினிமா தான் போகணும், காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பார் பாலையா வந்து. ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, நல்லா அற்புதமான டைலாக்லாம் வச்சிருக்கீங்க. அதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளம் ஒன்றுனா எனக்கு போய் டீ வாங்கணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வருவார் பாலையா வந்து. என்ன டீ சூடாகவே இல்லை, சூடு பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சரக்கு வச்சிருப்பாரு நம்ம போலீஸ்காரர் வந்து அவரோட டேபிளில். சரக்கை வந்து ஒரு வயிற்றுல தட்டி விட்டு உடச்சி அது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டரை வச்சு பற்ற வச்சு எரிய விட்டு அது மேலே வச்சு சூடு பண்ணுவார். இதை மாதிரி ஒரு அற்புதமான காட்சிகள்லாம் பாலையா படத்தில் தான் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து தமிழில் எடுத்து விஜய் பண்ணாருன்னா சரியான ட்ரோல் மெட்டீரியல் ஆயிரும், பார்த்துக்கங்க அதான் சொல்லுவேன். இதே சமயம் வில்லன் ஒரு பக்கம் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மாஃபியாவாக இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியாக நம்ம கம்பெனி தான் இருக்கணுன்ற மாதிரி வில்லன் பிளான் பண்ணுவான். அதுக்காக அவன் பையனையும் கொலை பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு வில்லனாக இருப்பான். சரிங்களா, அவன் இது வந்து அவன் பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணுறது, அவன் வந்து இந்த இதுக்காக இது பண்ணுறதெல்லாம் அவன் பிஏ வந்து இது பண்ணிடுவான். அந்த ப்ரூஃப்னால அந்த பிஏ வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவான். சரிங்களா, அவனை எப்படியா பார்த்தாலும் அவன் யாரெல்லாம் பார்த்து பேசுவானோ எல்லாம் கொலை பண்ணுன்ற மாதிரி பிள்ளைங்க ஒரு பங்கு கொண்டுட்டு இருப்பான். அப்படியே இங்கே நம்ம பாலையா வந்து பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வாலை வந்து மீட் பண்ணுவார். சரிங்களா, ஒரு இதில் சூப்பர் மார்க்கெட்டில். நல்லா இருக்கீங்களா ஆண்டி, அன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பாலையா வந்து காஜல் அகர்வாலை ஆன்டின்னு கூப்பிட்றாரு. இதே டைலாக வந்து நான் விஜயை வச்சு நினச்சி பார்க்கணும். விஜய் வந்து பூஜா ஹெக்டே வந்து நல்லா இருக்கீங்களா ஆண்டி, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பூஜா ஹெக்டே எப்படி ஒரு 30 வயசு பொண்ணு, ஒரு 50 வயசு அங்கிள் வந்து ஒரு 30 வயசு பொண்ணை வந்து ஆன்டின்னு கூப்பிட்ற சீனை பார்த்து நான் ரசிக்கணும். ஓகேங்களா, நல்லா இருக்கீங்களா ஆன்டின்னு சொல்லிட்டு இந்த காமெடியெலாம் இங்கே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி க்ரஷ் இருக்கு காஜல் அகர்வாலுக்கு. அதனால என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ஸ்டீலீலா பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு போக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கணும், ஒரு டீனேஜ் வயசில் ஜாலியாக இருக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுவார்னா காஜல் அகர்வால் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருப்பாங்க. என் பொண்ணு கொஞ்சம் சைக்கியாட்ரிக் தெரப்பி கொடுத்துட்டு அவங்கள வந்து சைன் பண்ண வைக்க முடியுமா ஆர்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலையா இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வளவலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அதான் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டீலீலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து கூட்டு வந்து பேசிட்டு இருப்பான். சரிங்களா, அவன் மாப்பிள்ள வந்து அவன் அம்மா அப்பா கூட்டு வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எதுக்கு ஆர்மிலாம் அமைச்சுக்கிட்டு இருக்கு, வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க சமைச்சு விட்டணும்னு சொல்லும்போது பாலையா வந்து என் பொண்ணு சாதிக்க பிறந்தவ, உங்களுக்காக அனுப்பலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த பையனோட அப்பாவை போட்டு அடிச்சிருவாரு. சரிங்களா, ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா அதில் காண்டாயிரும். எனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீலில் வந்து கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பாலையா கிட்ட.
ஏம்மா உன் நல்லதுக்கு தான்மா நான் பண்றேன், புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலையா சொல்லிட்டு இருப்பாரா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, என்னை பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு ஸ்டீலில் போயிடும். சரிங்களா? இதே சமயம் என்னன்னா இந்த அம்மா ஒரு லேப்டாப் வச்சிருக்கும். அந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருவாரு அந்த பிஏ வந்து. ஏன்னா அந்த சரௌண்டிங்ல லேப்டாப் இவங்கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா இவங்க ஆட்கள் துரத்திட்டு இருப்பாங்க. டக்குனு அந்த இன்ஃபர்மேஷன் இதில் பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு போயிடுவாரு. அதனால இவங்ககிட்ட லேப்டாப் இருக்கிறது வந்து அவங்க ஆட்கள் பார்த்துருவாங்க, வில்லனோட ஆட்கள் பார்த்துருவாங்க. அதனால ஸ்டீலில வந்து விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸ்டீலில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பயங்கரமா லாக் ஆயிருவாங்க. கண்ணை மூட்டா அப்பான்னு நினைப்பாங்க. நினைக்கும் போது பெரிய ஒரு இதில் லாரியில வந்து நம்ம பாலையா பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வருவாரு. டன் டடன் டன் டடடடன் டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு போடுவாரு. பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல என்ன என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலையா வந்து பேச ஆரம்பிப்பாரு. சரிங்களா? பேச ஆரம்பிச்சு இது மாதிரி சொல்லுவாரு. அந்த காட்டுல நீங்க மரம் கட்டுனீங்க ஞாபகம் இருக்கா? அப்ப எப்படி தடுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளாஷ்பேக்லாம் போகும். போயிட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். ப்ரோ ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோல் பிளாக் போட்டு முடிப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த ஃபிளாஷ்பேக் வந்து ஓப்பன் பண்ணுவார். பாலையா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பார். இந்த மரக்கடத்தல் இல்லீகல் டீஃபாரஸ்டேஷனுக்குலாம் வந்து அகேன்ஸ்டாக இருப்பார். அவங்கள அடித்து எல்லாத்தையும் இது பண்ணுவார். அந்த வில்ல அரசியல்வாதி தான் இதுவாக இருப்பான். அவனை அடித்து அவனை பயமுடுத்துவார். இங்கே அவருக்கு ஒரே மாஸ் பில்டப் ஏற்றிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக போயிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி எங்கள் அப்பாவே அவமானப்படுத்தினா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை வந்து வில்லன் சுட ஆரம்பிப்பான். சுட்டு 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 இது பண்ணுவான். இந்த மாதிரி அவங்களாம் விட்டு நான் இதாயிடுறேன், இந்த மாதிரி இந்த ஊர் மக்களை கொண்டது எல்லாமே பாலையான்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கணும், நீங்க வந்து சாட்சி சொல்லணுன்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். பாலையாவும் சரின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிரும். அதனாலதான் மனுஷன் ஜெயில இருப்பாரு. அதனால இப்ப வந்து இவனை பழி வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு கிரட்ஜ் இருக்கும். அதாவது இப்ப ஸ்டீல வேற ஒம்பிழுத்து இருக்கான்ல, ஆனால் ரெண்டுமே அவனுக்கு காண்டாயிட்டு பாலையா பாத்தீங்கன்னா பழி வாங்கணும்னு இருப்பாரு. பஸ்ல போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது வில்லனுங்க வருவாங்க. பாலையா அடிச்சு போட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குவார். என்ன பண்ணுவார்னா அந்த பஸ்ஸை டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு வில்லனோட ஆஃபீஸ்ல அப்படியே பறந்துகிட்டே உள்ள விடுவார். இது மாதிரிலாம் சீன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாலையா போயிட்டு பஞ்சடெலாக் பேசுவார் வில்லன் கிட்ட. பாலையா வந்து சொல்லுவார் வில்லன் கிட்ட, இதை மாதிரி நீ நேரடியாவே பேசியிருக்கலாமே, எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லி போகும்போது, உன்னை நான் ஜெயிலே முடிச்சிருக்கணும், உன்னை நான் இங்கே விட்டது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னை நான் ஏற்கனவே உன் காலை உடச்சதுனா தான் உனக்கு ஞாபகம் இருக்கும், உன் கர்மா இந்த மாதிரி இருக்கனால நீ உயிரோட இருக்க, அதே மாதிரி என் கர்மானால தான் நான் இங்கே உயிரோட இருக்கேன், உன்னை போனா போதுன்னு உயிரோட வச்சிருக்கேன், உன்னை எப்படி கொள்ளணும் ஆனால் என் கையில் கரை படியக்கூடாது, நீ வந்து ஒரு ரூட் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கிட்ட பேசிட்டு நம்ம பாலையா பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் போட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பாலையா பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்மி ட்ரைனிங்லாம் போவாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸர், இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க, வீட்டில் வந்து சமையல் பண்ண வச்சுக்கங்கன்ற மாதிரி அசிங்கப்படுத்துவான். அப்போ என்ன பண்ணுவார்னா ஒருத்தனை அந்த ஆர்மி ட்ரெயின் பண்ணுறவனே போட்டு பாலையா அடிப்பார். இப்போ இவனுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க, இவன் வந்து நல்ல சாப்பிட சொல்லுங்க, என்கிட்டே அடி வாங்குறான், இவன் எப்படி ஆர்மியில் போயிட்டு இது பண்ணுவான், சர்வே பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த மாதிரி பொண்ணுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா போகிறோம், நான் இங்கே வந்து அவளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும், ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஆர்மி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டீல்லாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆயிடுவாங்க. அதான் அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் வருவான், இந்த மாதிரி ஃபியூச்சரை இது பண்ணிட்டு இருக்கான், ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆள் கூட இருக்கேன், என் சித்தப்பா எனக்காக தான் அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, அவர் யாருன்னு நினைக்கிற, பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டீலில் ஒரு பக்கம். அது ஒரு மாதிரி பார்த்தா ஃபன்னாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆர்மி இது ட்ரெயினர், அவனோட பொண்ணே பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணியிருப்பான். அதனால அவங்க ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணுவான். பாலையா வந்து என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி குட் டச் பேட் டச் கிளாஸ் எடுப்பான். அந்த சீன் உருப்படியாக நல்லா எடுத்திருந்தாங்க. அது நிஜமாலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் உருப்படியான சீன்னா அதான் இந்த குட் டச் பேட் டச், அப்புறம் அந்த ஸ்டீலில் சீன் ரெண்டுமே ஒரு உருப்படியாக எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வில்லன் வந்து காதல் அகர்வாலை கடத்திட்டு போயிடுவான். காதல் அகர்வால் பக்கம் பில்டப் கொடுப்பாங்க, ஸ்ட்ராங்கான ஆள் வந்து கேசரி தான், ஹேண்ட்ஸமான மேன் வந்து கேசரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதான் அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வரும். பாலையா பார்த்தீங்கன்னா அடி வாங்குவார். ஸ்டீலில் வந்து காப்பாற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அடி வாங்கிட்டு ஸ்டீல் எல்லாத்தையும் அடிப்பாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு போடுவாங்க. அப்படியே இந்த இது பிடிப்பாங்க. இந்த கதையை பார்த்தீங்கன்னா பாலையாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இதை தெரிஞ்சு கடைசியில் அடிக்க வரும்போது எல்லாத்தையும் போட்டு இவங்களே அடிச்சு போட்டு இவங்களே பாலையாவா தன்னை கற்பனை பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பாலையா பார்த்தீங்கன்னா குத்துனா குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் இந்த படம். இந்த படத்தை எப்படி ஒருத்தன் 5 தடவை பார்த்து இது நல்லா இருக்கு விடிவி,
இதை நான் வந்து தமிழ்ல ரீமேக் பண்ண போறேன், அனில் ராவிப்பூடியை வர சொல்லு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டு, அனில் ராவிப்பூடி எனக்கு டைம் இல்லை சார், நான் வேற படத்துக்கு போகணுன்ற மாதிரி போயிட்டு இங்க வந்து எச்சின்னு வச்சு எடுப்போம்னு சொல்லிட்டு எங்க அண்ணா எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஆக போதோ பார்ப்போம். சுத்தமா பார்க்க முடியல, எனக்கு தலைவலி, பேதி, வாந்தி எல்லாமே வந்துருச்சு. அவ்வளவுதான் பகவந்த் கேசரி. நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. நன்றி.